Hi student, good morning. Today we are going to discuss about civics first lesson remaining portion. Today topic is here official language. Here given one paragraph 175 page number. Part 17 of the constitution deals with the official language in articles 343 to 351. அதாவது constitution இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி 17ல பகுதி 17ல சொல்லியிருக்காங்களாம். ஆர்டிக்கல் 343 இருந்து 351 அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா சட்டப்பிரிவு படி 343 351 வரையில் இருக்கிற சட்டப்பிரிவு படி அஃபீஷியல் லாங்குவேஜை பற்றி டிவைட் பண்ணி சொல்லியிருக்காங்களா. அதாவது 4 ப்ரொவிஷன் ஆர் டிவைடட் இன்டு 4 ஹெட்ஸ் நேம்லி 4 தலைப்பாக பிரிச்சிருக்காங்களாம். ஓகேவா. லாங்குவேஜ் ஆஃப் யூனியன் அதாவது ஃபஸ்ட்டு வந்து யூனியன் வைஸ் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க யூனியன் வைஸ் மீன்ஸ் யூனியன் பிரதேசங்கள் மொழிகள் அப்படின்னு சொல்லி ஒன்று பிரிச்சிருக்காங்களாம். அதே மாதிரி ரீஜினல் லாங்குவேஜ்னா வட்டார மொழி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்களாம். அதே மாதிரி லாங்குவேஜ் ஆஃப் எ ஜுடிஷியரி நீதித்துறை மொழிகள்னு பிரிச்சிருக்காங்க. அண்ட் டெக்ஸ்ட் லாஸ் ஆன் ஸ்பெஷல் டைரக்டிவ்ஸ் தட் மீன்ஸ் சட்டம் மற்றும் சிறப்பு வழிகாட்டு மொழி என்று 4 வகையில் பிரிச்சிருக்காங்களா. ஓகேவா. திஸ் இஸ் எ 4 ஹெட்ஸ் நேம்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாடா. இந்த பேராகிராஃபில் இதான் சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் பேராகிராஃப். த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கமிட்டி வாஸ் த அப்பாயிண்டட் இன் 1955. அதாவது முதலாக மொழிக்கான குழு எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1955 ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா. மொழிகளுக்கான குழு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சப்மிட்டட் இட்ஸ் எ ரிப்போர்ட் இன் 1956. அப்போது அதை ஆரம்பித்து அந்த ரிப்போர்ட்ஸ் எப்போ சமர்ப்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1956 சமர்ப்பிச்சிருக்காங்க. சரியா. ஆஸ் ஃபாலோ அப் த ரிப்போர்ட் பார்லிமெண்ட் என்ஹான்ஸ்டு த அஃபீஷியல் லாங்குவேஜ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் வந்து 1956 தான் சமர்ப்பிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1963 வந்து அஃபீஷியல் லாங்குவேஜ் வந்து இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாடா. பார்லிமெண்ட் என்ஹான்ஸ்டு அஃபீஷியல் லாங்குவேஜ் எப்போனா 1963 தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் கூட அதை வந்து என்ன பண்ணலாம் பயன்பாட்டில் இருக்கலாம். நாம் இப்போ கொண்டு வந்தது இனி 15 வருஷம் இதை கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தாங்களாம். இங்கிலீஷ் மே கண்டினியூ டு பி யூஸ்டு அலாங் வித் த ஹிந்தி ஃபார் ஆல் அஃபிஷியல் பர்பஸ் ஆஃப் த யூனியன் அண்ட் ஆல்சோ ஃபார் த டிரான்சாக்ஷன். ஹிந்தியும் இங்கிலீஷும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. இங்கிலீஷ் இங்கிலீஷும் கண்டினியூ பண்ணி கொண்டு போனாங்க. ஹிந்தியும் அஃபிஷியல் லாங்குவேஜாக கொண்டு போனாங்களாமா. ஓகேவா. அதே மாதிரி டிரான்சாக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் இன் பார்லிமெண்ட் அகெயின் அதாவது டிரான்சாக்ஷனுக்கும் பிஸ்னஸ்க்கும் எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்கன்னா ஹிந்தியும் இங்கிலீஷும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அகெயின் த்ரூ அஃபிஷியல் லாங்குவேஜ் அமெண்ட்மெண்ட் மறுபடியும் என்ன கொண்டு வந்தாங்கன்னா அமெண்ட்மெண்ட்னு என்ன சொல்லியிருக்கேன் சட்ட திருத்தங்கள் அதாவது திருத்தங்கள் மேம்படுத்துதல் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அமெண்ட்மெண்ட்னா அதான் மீனிங். Act 1967 it was a provide that the use of English would continued identifiably. The constitution also permitted certain regional language to be used for interstate official transaction. Initially the constitution recognized 14 regional language which were included the English schedule. At present 22 language are recognized. That means என்ன சொல்கிறாங்கன்னா 15 ஆண்டுகளுக்கு மேலேயும் நம்ம ஹிந்தி இங்கிலீஷ் வந்து அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜை கொண்டு போகலான்னு முடிவு பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் 1967 பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்களாம். அதில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அலுவலக மொழி அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜ்னா அலுவலக மொழி அப்படின்னு அர்த்தம். ஆங்கிலம் வந்து காலவரையறை என்று தொடரலாம். அதாவது என்ன பண்ணலாம் லைஃப் லாங் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கிலீஷை கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாங்களாம். அதுக்கப்புறம் அரசியலமைப்பில் பார்த்தீங்கன்னா சில ஸ்டேட் லெவலில் ஏதோ ஒரு முடிவு எடுத்தாங்களாம். அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் லெவலில் என்ன பண்ணியிருக்காங்க முடிவு எடுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜை வந்து எல்லா இடத்துலையுமே பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு கொண்டு வந்தாங்களா. தொடக்கத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 14 லாங்குவேஜ் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்துதான். அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொண்டு வந்தாங்களா. அதாவது 8வது அட்டவணையில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அவங்க போட்ட அட்டவணையில் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க போட்ட டைம் டேபிளில் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 22 லாங்குவேஜ் வந்து அங்கே இருக்குது அந்த போர்டில் இருக்குது அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. திஸ் இஸ் எ அஃபிஷியல் லாங்குவேஜ்.
Okay, the next one, do you know கொடுத்துருக்காங்க பாரு. In 2004, the government of India decided to create new category of language called as classical. அதாவது 2004ல் கவர்மெண்ட் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது செம்மொழியாக கொண்டு வந்திருக்காங்க 6 லாங்குவேஜ். அது என்னென்ன லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து 2004ல், சான்ஸ்கிரிட் 2005, தெலுங்கு 2008, கன்னடா 2008, Malayalam 2013 and Odia 2014. These 6 categories is a classical language and is announced the India government. Okay, government வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த லாங்குவேஜ் 6 லாங்குவேஜையும் கிளாசிக்கல் லாங்குவேஜா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவாடா. நெக்ஸ்ட் ஒன், emergency provision. The central government has been vested with extraordinary powers to deal with conditions of emergency. 3 types of emergencies are envisaged in the constitution. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஏதாவது அவசர நிலை ஏற்பாடுகள் செய்யறதுக்கு முடிவெடுக்கிறதுக்கும் உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் மீன்ஸ் அவசர கால ஏற்பாடுகள். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் அதில் நேஷனல் எமர்ஜென்சி, அதாவது தேசிய அவசர நிலை ஏற்பாடுகள். ஆர்டிகல்ஸ் 352, அதாவது சட்டப்பிரிவு 352 படி இருக்குங்கிறாங்க. The president under article 352 can be declared emergency if he is satisfied that India's security is threatened due to war, அதாவது போர்க்காலமாக இருக்கட்டும், external aggression of a armed rebellion. rebellion ஆயுதமேந்திய ஒரு கிளர்ச்சி, அதாவது ஏதாவது ஒரு போராக இருக்கட்டும், ஆயுதமேந்தி யாராவது போர் புரிய நம்ம நாட்டுக்குள்ளே வந்தாலோ, ஆர் இஃப் தேர் அண்ட் இமினென்ட் டேஞ்சர்ஸ், அதாவது நம்ம வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டில் வந்து ஆக்கிரமிப்புப்படுத்தினாலோ அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அவசர கால முடிவு எடுக்கிறதுக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்பவுமே முடிவெடுக்க உரிமை இருக்குங்கிறாங்க. ஓகே. ஆர் கிரியேட் when a national emergency is declared on the ground of war or external aggression is known as the external emergency. On the other hand, when it is declared on a ground or armed rebellion, அதாவது சொன்னோம் இல்லையா, ஆயுதமேந்திய கிளர்ச்சிகள் ஏதாவது ஏற்பட்டாலோ அப்போ என்ன பண்ண முடியும், அவசர நிலை ஏற்பட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு முடிவெடுக்க முழு உரிமை இருக்குது. ஆன் த அதர் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிக்ளரேஷன் ஆர்ம்டு ரீபிலியன், அதாவது ஆயுதமேந்திய கிளர்ச்சிகளோ, நோன் ஆஸ் இன்டர்னல் எமர்ஜென்சி, அதாவது உள்நாட்டு முடிவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் டைப் ஆஃப் எமர்ஜென்சி ஹாஸ் பீன் டிக்ளேர்ட் 3 times. அதாவது இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு அவசர நிலையை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. This type of emergency has been declared 3 times. அதாவது 3 times இந்த மாதிரி நடந்திருக்கு. 1962ல், 1971ல், 1975ல் 3 times வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால அவசர ஏற்பாடு முடிவுகள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா. ஓகே டம்மா. டூ யூ நோவில் கொடுத்துருக்காங்க பாரு. In 2004, the government of India decided to create new category of languages called as a classical languages. அதாவது ஓகே 2004ல் வந்து கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணியிருக்குது கிளாசிக்கல் லாங்குவேஜஸாக 6 லாங்குவேஜஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கான். தமிழ் வந்து ஃபஸ்ட்டு 2004ல் தமிழ் வந்து ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜாக அறிவிச்சிருக்காங்க. அதேமாதிரி சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அண்டு ஒடியா இதெல்லாமே இப்போ இந்த இயரில் என்ன பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா. செகண்ட் ஒன், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அதாவது அவசர நிலை ஏற்பாடுகள் அப்படிங்கிறாங்க. த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ் பீன் வெஸ்டட் வித் எக்ஸ்ட்ராடனரி பவர், அதாவது என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு முழு உரிமை இருக்குது, அதாவது அவசர கால ஏற்பாடுகளை அறிவிக்கிறதுக்கு முழு உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா. 3 type of emergencies is envisaged இந்த கான்ஸ்டியூஷன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 3 வகையாக வந்து அவசர நிலை ஏற்பாடுகளை பற்றி கூறுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352, அதாவது தேசிய அவசர நிலை அப்படிங்கிறாங்க. த பிரசிடென்ட் அண்டர் ஆர்டிகல் 352, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிக்ளேர்டு எமர்ஜென்சி if he is satisfied that India's security is threatened due to war, அதாவது 352 சட்டப்பிரிவுப்படி என்ன சொல்கிறாங்கன்னா எமர்ஜென்சி அவசர நிலையை அறிவிக்கிறாங்க. எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வார், டியூ டு வார், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் ஆர் ஆர்ம்டு ரீபிலியன், அதாவது போர்கள் ஏற்பட்டாலோ அதாவது ஆயுதமேந்திய ஏதாவது வெளிநாட்டு நபர்கள் நம்ம நாட்டு மேலே போர் புரிய வந்தாலோ இந்த சமயத்தில் என்னது ஒரு டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுக்கிறாங்களாம். ஓகேவா. வென் ஏ நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் த கிரவுண்ட் ஆஃப் வார், அதாவது நம்ம நாட்டுக்குள்ளே வெளிநாட்டவர் ஆக்கிரமிப்புப்படுத்தி நம்ம நாட்டை வந்து எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் ஆக்கிரமிப்புப்படுத்தி வந்தாங்கன்னா அவங்கள அந்த டைமில் என்னது எமர்ஜென்சி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ண அவசர நிலை ஏற்பாடு முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முழு உரிமை யாருக்கு இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி
மாதிரி இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in other hand, when they declared the on the ground of armed rebellion is known as an internal emergency. அதாவது இன்டர்னல் எமர்ஜென்சினா உள்நாட்டு அவசர நிலை ஏற்பாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் டைப் ஆஃப் எமர்ஜென்சி ஹேஸ் பின் டிக்ளேர்ட் 3 times, 3 தடவை நடந்திருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1962, 1971 அண்டு 1975 நடந்திருக்கான். ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டேட் எமர்ஜென்சி. State emergency means மாநில அவசர நிலை. Under Article 356, the President can declare emergency in the state if the governor reports that a situation has arisen under with the government of a state cannot be carried on in accordance with the provision of the constitution. The constitution of such emergency beyond 1 year is possible only emergency under Act 352 or any operation or a election commission certifies that 3 are difficult in holding assembly elections. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு 356 அதாவது 356 அப்படிங்கிறாங்க. ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் ரொம்பவுமே முடியாத, கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்படும் போது அரசியலமைப்பில் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அப்போது அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு அதாவது 356 படி அவசர நிலை ஏற்படும் போது அவர் என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவர் அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்கும்போது அவர் முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த அவசர நிலை சட்டப்பிரிவு அதாவது 352 பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இருந்து வந்தால் கூட தேர்தல் அதாவது எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலை நடத்த உகந்த அதாவது தேவையான ஒரு சூழல் இல்லை அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆண்டை தொடர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவசர முடிவு, இப்போ கொரோனா காலமாக இருக்குது, ஏதாவது எலெக்ஷன் நடக்க முடியல, ஏதாவது போர்க்காலமாக இருக்குது, அப்போது எலெக்ஷன் வைக்க முடியலன்னா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு காலம் தொடரலாம், இந்த எலெக்ஷன் இல்லாமையே இப்போ இருக்கிற ஆட்சியே தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணலாம், ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அவசர நிலை காலம் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 years இதுக்குள்ளே இருக்குமா. இந்த வகையான அவசர நிலையை பார்த்தீங்கன்னா இந்த அவசர நிலை பார்த்தீங்கன்னா மாநில அரசுகள் இருக்கு இல்லையா, மாநில அரசுகள் அதோட சட்டங்களை இழக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அவசர நிலை ஏற்படும் போது என்ன பண்ணுறாங்க, குடியரசுத் தலைவர் கொண்டு வரும்போது அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, அவங்க குடியரசுத் தலைவர் என்ன கொண்டு வராங்களோ அதுபடி தான் செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. அதனால் என்ன ஆகும்னா தன்னாட்சி, அதாவது மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட ஆட்சியை இழக்கும். அதாவது மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்துட்டா இப்போ அவசர கால ஏற்பாடுகளாக இருக்குது, இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணது, கொரோனா காலமாக இருக்குது, அப்போ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கும்போது மாநில அரசு என்ன சொல்லுதோ அதுதான் என்ன சொல்லும், மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதுதான் மாநில அரசுகள் கேட்கும். அந்த மாதிரி ஆளுநர் சொல்கிறத நம்ம கேட்டாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அரசியல் அவசர நிலை அறிவிச்ச பிறகு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றம் முடக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய அரசு முடிவெடுத்தா மாநில அரசு என்ன ஆயிரும், முடக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா. அதாவது மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் ஆளப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாநில அரசு குடியரசுத் தலைவரும் ஆளுநராலையும் என்ன பண்ணுறாங்க, ஆளப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் எ ஸ்டேட் எமர்ஜென்சி. Next one is financial emergency. Financial emergency. That means நிதி சார்ந்த அவசர நிலை அப்படிங்கிறாங்க. Articles 360. Authorities the president to declare financial emergency if he is satisfied that a financial stability or credit of India or any its part of danger. In this type of emergency, salaries, allowance of any classes person serving state or union, including judge of a Supreme Court and a High Court, can be reduced by an order. The president this type of emergency has not been declared in India so far. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சினா நிதி சார்ந்த சட்டப்பிரிவு, அதாவது அவசர நிலைங்கிறாங்க. நிதிநிலை தன்மை, அதாவது இந்தியாவில் கடன் அளவு எப்படி இருக்குது, இந்தியா பகுதியில் ஆபத்து இருக்கா, அதாவது கடனில் ஏதாவது ஆபத்து இருக்கா, இந்தியாவோட எக்கனாமிக்கல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அரசியலமைப்பு சட்டப்படி இந்தியா கான்ஸ்டியூஷனில் 316 குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுன்னா நிதி சார்ந்த அவசர நிலை பிறப்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த வகையான அவசர நிலையில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசும் மாநில அரசும் சென்ட்ரல் இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா அரசு ஊழியர்களுக்கு எந்த வகுப்பினாலும் சரி, அதாவது அரசு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஊதியம் என்ன பண்ணலாம், ஊதியம் படிகள் குறைக்கவும் செய்யலாம். இந்தியா எக்கனாமிக் ரொம்ப லோவாக போயிட்டு இருந்ததுன்னா இப்போ கவர்மெண்ட்டோட கவர்மெண்ட் சேலரி வாங்குறவங்களுக்கு என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் சேலரியை குறைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதனால் உயர்நீதிமன்றம் இருக்கு இல்லையா, அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் ஆணை பிறப்பிப்பாங்க அப்படிங்கிறாங்க.
அப்போ வந்து என்ன ஆகும், அந்த மாதிரி ஒரு ஆணை வந்துருச்சுன்னா, ஆர்டர் வந்துருச்சுன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட சேலரியை குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊதியமும் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், ஒரு ஆர்டர் கொடுப்பாராம், குடியரசுத் தலைவரும் ஒரு ஆர்டர் கொடுப்பாரு குறைக்கணும் அப்படின்னு சொல்லி. இதன் மூலமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட சேலரியை நம்ம குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த வகையான அவசர நிலை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இனியும் அறிவிக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற கண்ட்ரியில் இருக்குது, ஆனால் இந்தியாவில் இல்லை அப்படிங்கிறாங்க. ஓகேவா, திஸ் இஸ் ஏ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. நம்ம நாட்டில் ஏதாவது எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து சேலரி கொடுக்குறாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு. அப்போ அந்த மாதிரி சேலரியை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குது. அதாவது அவசர காலம், ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ குடியரசுத் தலைவர் அறிவிப்பார், சுப்ரீம் கோர்ட் மூலமாக ஆர்டர் வந்துச்சுன்னா நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி குறைக்கலாம். ஆனால் இது வந்து இனி இந்தியாவில் வந்து நடைமுறைப்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தீஸ் ஆர் த 3 types ஆஃப் எமர்ஜென்சிஸ்.